முன்னோடு சமையல் பார்க்குற இனியோருக்கு வணக்கம். இது உருளைக்கிழங்கும் பாலக்கு கீரையை போட்டோடனே தண்ணி விட்டுச்சு. முதல்ல இஞ்சி பூண்டு பச்சை மிளகா அரைச்சி, இது நார்த் இந்தியன் ஸ்டைல். நான் எங்கள் டெல்லியில் இருந்தேன்னா அடிக்கடி எல்லோரும் செய்வாங்க, நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன். அவங்க கடுகு எண்ணெய் ஊற்றுவாங்க, நம்ம கடலெண்ணெய் ஊற்றிருக்கேன். கடலெண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பச்சை மிளகாய் எல்லாம் அரைச்சி போட்டு வதக்கிட்டு, அடுத்து உருளைக்கிழங்கு வதக்கி அது கொஞ்ச நேரம் நல்லா வேக விட்டுட்டு, அப்புறமா அந்த பாலக்கீரையை பொடியாக அரிஞ்சு இதில் போட்டு இது மாதிரி, நான் இதுக்கு முன்னாடி என்னோடய சேனலில் வெந்தயக்கீரையை போட்டு இது மாதிரி உருளைக்கிழங்கு போட்டு செஞ்சுருப்பேன். இது பாலக்கீரை. என் பொண்ணுக்கு செய்ய தெரியாது, அதனால் இங்கே வந்தேன். கீரை வாங்கி கொடுத்தா நம்மளே செய்ய வச்சுட்டாங்க. அது தயிர் நிறையா புளிச்சு போய் இருந்தது. நான் என்ன பண்ணேன், அதை நல்லா மோரை அடித்து இதுலேயும் இஞ்சி பச்சை மிளகா கருவேப்பிலை பெருங்காயம், இஞ்சி பச்சை மிளகா கருவேப்பிலைன்னா அரைச்சிக்கிட்டேன். ஜீரகம் எல்லாத்தையும் போட்டு நல்லா அரைச்சிட்டு, அப்புறம் கொஞ்சம் வெங்காயம், கடுகு, பெருங்காயம், காஞ்ச மிளகா எல்லாம் போட்டு தாளித்து நல்லா வதக்கி தாளிச்சு விட்டு, இந்த தயிரை மோரை அடித்து இதில் ஊற்றி வச்சு, அந்த புளிப்பை அது குறைச்சிரும். நல்லா வாசனையாக கருவேப்பிலையும் போட்டு அரைச்சி ஊற்றிருக்கேன். கருவேப்பிலையும் மோரும் சேரும்போது உடம்புக்கு ரொம்ப நல்லது. கருவேப்பிலை, மோர், பெருங்காயம் இது வயிறு உப்புசம், கேஸு, அது மாதிரி ப்ராப்ளத்தெல்லாம் எடுத்துரும். இதான் இன்றைக்கி என் பொண்ணு வீட்டில் சமையல். பிடிச்சிருக்கா? மோர் தாளிச்சிட்டு உருளைக்கிழங்கும் பாலக்கு கீரையும் பொரியல். இன்னும் கொஞ்சம் நல்லா சுண்டணும். இந்த தண்ணி பூரா வற்றினா ஆஃப் பண்ணிவிடுவேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போடுங்க மக்களே. நீங்களும் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இதெல்லாம் ஒரு நாளைக்கு விதவிதமாக செஞ்சால் பசங்களும் சாப்பிடுவோம், வீட்டில் நம்ம வீட்டுக்காரங்களும் சாப்பிடுவாங்க. நல்லா இருக்கே, இது ஒரு டேஸ்ட்டாக இருக்கே அப்படின்னு. சமையலில் நம்ம எந்த அளவுக்கு கவனமாக செஞ்சு அதில் நம்ம அன்பை செலுத்தி செய்கிறோமோ, அந்த அன்பு அந்த கணவனையே மாற்றும். எப்போ ஏற்பட்ட முரட்டு கணவனாக இருந்தாலும் நம்ம அன்பான முறையில் சமைச்சு கொடுத்தா நமக்கு அடக்கமாயிடுவாங்க. இது செஞ்சு பாருங்கள். லாஜிக்காக நம்ம கைப்பக்குவம், நம்மளுடைய கைமனம், நம்மளுடைய எல்லாமே அதில் கலந்துருக்கும். நம்ம இன்வால்வாகி செய்கிறோம் இல்லையா, அதனால் நம்மளுடைய மனம் லயித்து செய்யும்போது அதில் எல்லாம் கலந்துருக்கும். சூப்பராக நம்மளுக்கே அடிக்ட் ஆவாங்க. எனக்கு எவ்வளோ சண்டை வந்தாலும் எங்கள் வீட்டில் சாப்பாடை சாப்பிட்டோன்னே எங்கள் வீட்டுக்கார் டவுன் ஆகிடுவார். அது அப்போ இதுலேருந்து உண்டாகின பழக்கம். நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்கள் கணவரும் உங்கள்கிட்ட நல்லாவே பேசுவார். சாப்பிட்டதுக்கப்புறம் சூப்பராக பேசுவார் எங்கள் வீட்டுக்கார்.